கேரளா திருவனந்தபுரம் அருகே வந்து நெடுமங்காடுன்ற ஊரில் வந்து அகிலான்ற பெண்மணி 24 வயது பெண்மணி வந்து வசித்து வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசில் ஹர்ஷித்ன்ற ஒரு குழந்தை இருக்குது. ஸோ இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா ப்ரோக்ராமுக்காக போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு யூடியூபர் அவங்கள பார்த்து அழிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை கையில் வந்து 2 கையிலையும் கட்டு இருந்திருக்கு, உடம்புலலாம் காயங்க. அவர் வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காரு அவங்கள, என்ன இது காயம், குழந்தை கையில் என்ன இது 2 சைடில் கட்டு, என்ன ஆச்சுன்னு. ஸோ அந்த பெண்மணி கொடுத்த பதில் வந்து அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு. அந்த காயத்தை நீங்களே பாருங்கள். 1.5 வயசு குழந்தை எவ்வளோ பெரிய சைக்கிள் ஓட்டும், ஓட்டியிருந்தாலும் கீழே விழுந்தா அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட 2 கை முறிஞ்சு போகிற அளவுக்கு காயம் ஆகுங்களா? மாவுக்கட்டு போட்டு பேண்டேஜ்ன்னு அவர் சோஷியல் மீடியாவில் பரப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தை அதாவது அன்னைக்கு குழந்தை இறந்து போகிற அன்னைக்கு மே 29 அன்னைக்கு தான் வந்து இது உண்மையான சம்பவம், இது என்ன பிரச்சனைன்றது வெளியே வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி அகிலான்னு இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து ஒரு கணவர் இருந்திருக்கார். அவர் பேர் வந்து அகில். ஸோ என்ன காரணமோ என்னவோ தெரில, அவர் வந்து அவரோட உயிர் அவரே மாச்சிக்கிட்டார். ஸோ அதனால் வந்து இந்த பெண்மணி வந்து தனியாக வசித்து வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து வீடு காலி பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு வீடு போயிருக்காங்க. கொல்லன்ற பகுதிக்கு வீடு போயிருக்காங்க. அங்கே தான் வந்து இந்த அக்ஷர் என்ன ஒரு நபரை வந்து இவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ 35 வயது அந்த அக்ஷருக்கு இவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ இவங்க அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்மணி கூட வந்து தங்கச்சி இருந்திருக்காரு. இந்த அக்ஷரன்றவங்க வந்து இவங்களுக்குள்ள பழக்கம் இவங்களுக்குள்ள ஆகி இவங்க வந்து 2 பேர் திருமணம் செஞ்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அக்ஷருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இல்லை, அக்ஷருக்கு வந்து கல்யாணம் ஆகி அமீனான்ற ஒரு மனைவி இருக்காங்க. இவங்களுக்குள்ள பழக்கம் இவங்களை கல்யாணம் பண்ணி இவர் அக்ஷர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அமீனான்ற பெண்மணியை, அதாவது அவங்க மனைவியை வந்து ரொம்ப துன்புறுத்தியிருக்காரு. வந்து அவங்கள போட்டு தொடர்ந்து அடிக்கிறதும், அவங்கள வந்து தலையை பிடிச்சி செவுத்துல முட்டுறதும், ஃபேனில் வந்து தூக்கு போட வைக்கலாம் போனதாக வந்து அவங்க அம்மா வந்து போலீஸாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இவர் தினமும் போட்டு அடிக்கிறதுனால கடைசியில் அந்த பெண்மணி வந்து கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள திருமணம் ஆகவோ இவங்களுக்குள்ள அந்த இது இருந்திருக்கு, பழக்கம் தொடர்ந்து எல்லாம் ஒன்றாவே ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த அக்ஷரன்ற அந்த